ஹாய் guys, வணக்கம். நான் தான் உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். ஸோ ஐ எம் பேக் வித் another வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து என்ன டாபிக் பேச போகிறோம்னா லக்ஷதீப் இஷ்யூ பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பிஃபோர் வி கோ இன்டு லக்ஷதீப் இஷ்யூ, நம்ம ஒரு ஜென்ரலாக இன்றைக்கி என்ன தமிழ்நாட்டில் நடந்துகிட்ருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ 7th வந்து லாக்டவுன் முடியுது. ஸோ அது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லையான்னு சொல்லி அது பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு வில் கெட் அப்டேட் ஆன் தட் ஃபார் ஹவு லாங் தி லாக்டவுன் வில் பி எக்ஸ்டெண்டட். அதே மாதிரி அண்ட் 12th ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ அதை பற்றி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதுக்கும் ஒரு அப்டேட் வந்துடும். மேபி இன்னைக்கு வர சான்ஸ் இல்லை, நாளைக்கு இல்லை நாளானிக்குள்ளே வந்துடும். ஸோ வில் வெயிட் ஃபார் தி அப்டேட். ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் they will be ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க அப்டேட்டுக்கு. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. அண்ட் இன்னொரு டிஸ்கஷன் என்ன போயிட்டுருக்கா, தமிழ்நாடு கவர்மெண்ட்குள்ளே எப்படி மார்க்ஸ் வந்து எப்படி எந்த பேசிஸில் கால்குலேட் பண்ணி எப்படி ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பார்ப்போம், அதை பற்றியும் பார்ப்போம். ஓகே, கம்மிங் டு லக்ஷதீப். ஸோ தெர் இஸ் அ இஷ்யூ. ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு லக்ஷதீப்பில், ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அதை பற்றி லேட்டராக பார்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி லக்ஷதீப் அதை பற்றி பேசுவோம். ஸோ லக்ஷதீப் தெரியும் நம்மளுக்கு. அது ஒரு 33லேருந்து 35 ஸ்மால் ஐலண்ட்ஸ், சின்ன ஐலண்ட்ஸ், ஒரு பஞ்ச் ஆஃப் ஐலண்ட்ஸ் சேர்ந்தது தான் வந்து லக்ஷதீப். இது எங்கே இருக்குன்னா, நம்ம கேரளா கோஸ்டல் ஏரியாவிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இன்சைடு சீக்குள்ளே இருக்குது. ஸோ இதுதான் லக்ஷதீப். அது இல்லாமல் லக்ஷதீப்போட கண்ட்ரோல் எங்கன்னா கேரளா கவர்மெண்ட் தான் அந்த கண்ட்ரோல் இருக்குது. ஸோ அண்ட் தி மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் இன் லக்ஷதீப் தே ஸ்பீக் மலையாளம் பேசுகிறாங்க. ஸோ தட்ஸ் தி அப்டேட். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐலண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஐலண்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னல. அந்த 35 ஐலண்ட்ஸில் வந்து ஆல்மோஸ்ட் 10 ஐலண்ட்ஸ் தான் வந்து பாப்புலேஷன் ஆக்கியபைடாக இருக்குது. ஸோ அண்ட் இந்த பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 60,000 பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளாக வந்து முஸ்லீம்ஸு. இந்த மாதிரி அங்கே ஒரு நேச்சர் கலந்த ஒரு இதுதான் இருக்குது. அந்த நீங்கள் இன்டர்நெட்டில் போய் லக்ஷதீப்போட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு பொல்யூஷன் கிடையாது, அவ்வளோ க்ளீன் வாட்டர்ஸு. ஸோ நீங்கள் இப்போ மொரீஷியஸ் போகிறீங்களோ, மால்தீவ்ஸ் போனீங்கன்னா அங்கெல்லாம் எப்படி இருக்கும், யூ மைட் சீன் ஆன் வீடியோஸ். அதே மாதிரி தான் லக்ஷதீப்பில் இருக்கும். பட் இன்னும் ஒரு நேச்சுரலிஸ்டிக் கலந்த ஒரு ஐலண்ட் தான் அது. நிறையா தென்னை மரம், ஈவன் அங்கே ஒரு ஏர்போர்ட் கூட இருக்குது, ஸ்மால் ஏர்போர்ட்டு. அது ஒரு செப்பரேட் தீவில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது. ஸோ ஏர்போர்ட்லேயும் போகலாம், அது ஃப்ளைட்லேயும் போகலாம், ஷிப்ஸ்லேயும் போகலாம். ஷிப்ஸ்லேருந்து போகணுன்னா யூ ஹேவ் டு கோ ஃப்ரம் கொச்சின். ஃப்ளைட்டில் போனால் there are flights available. You can check on any of the portal and you can book your tickets and go there. And for Lakshadweep போகிறதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்குது. prior going to Lakshadweep நீங்கள் வந்து கேரளா கவர்மெண்ட்டு நினைக்கிறேன், அங்கே வந்து நீங்கள் பெர்மிஷன், லீகலாக ஒரு அப்ரூவ்டு பெர்மிஷன் ஒன்று இருந்தால் தான் நீங்கள் லக்ஷதீப் போக முடியும். அதர் தென் தட் நீங்கள் வந்து லக்ஷதீப் போக முடியாது. ஸோ ஒரு அப்ரூவல் இருக்கணும். அந்த அப்ரூவல் வச்சு தான் நீங்கள் லக்ஷதீப் போக முடியும். ஸோ இது ஒரு கண்டிஷன். வை தெர் இஸ் அ இஷ்யூ ஆன் லக்ஷதீப், அதை நம்ம பார்ப்போம். ஏன்னா இத்தனை நாள் எப்படின்னா லக்ஷதீப்ஸ் வந்து யார் இது பண்ணுவாங்கன்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ கவர்மெண்ட் வில் அசைன் அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் எப்படி இருப்பாங்கன்னா, ஹில் பி அ அட்மினிஸ்ட்ரேட்டர்னா ஹில் பி அ கலெக்டர், ஐஏஎஸ்ல ஐபிஎஸ் அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் இதில் இருந்தால் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரை அங்கே இது பண்ணுவாங்க. ஸோ ஹீ வில் டேக் கேர் ஆஃப் தி லக்ஷதீப் ஐலண்ட்ஸ். அங்கே இருக்கிற எல்லாத்தையும் அவர் தான் பார்ப்பார். எனி கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் பார்ப்பார். ஸோ இது என்ன ஆச்சுன்னா, அவர் இறந்துட்டார். இறந்த பிறகு they assigned a new administrator to Lakshadweep from BJP side.
பாரத் ஜனதா பார்ட்டிலேருந்து வந்தார். பிரஃபுல், அவர் பேர் என்ன, பிரஃபுல் கே பட்டேல்னு சொல்லிட்டு அவர் தான் புதுசாக வந்தார். பட் இஸ் நாட் அ கவர்மெண்ட், இது ஹீ இஸ் லைக் அ பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து வந்தவர். ஸோ ஒன்ஸ் ஹீ கம்ஸ் இன், அங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அவர் வந்தோடனே என்ன பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஏற்கனவே இருக்கிற ரூல்ஸை மாற்றி ஹீஸ் பிரிங்கிங் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் கொண்டு வர்றாரு. என்ன மாதிரி ரூல்ஸ்னால், ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அனிமல் ப்ரிவென்ஷன் ரெகுலேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெகுலேஷன் அண்ட் ஆன்டி-சோஷியல் ஆக்டிவிட்டி ரெகுலேஷன். அண்ட் த ஃபோர்த் ஒன் வந்து பஞ்சாயத்து ரெகுலேஷன்ஸ். ஸோ இந்த 4 இது. ஸோ இந்த 4 இது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வில் கோ டு அனிமல் ப்ரிவென்ஷன் ரெப்யூட்டேஷன். ஸோ அனிமல் ப்ரிவென்ஷனில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிறவங்க யாருமே நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. அதாவது வந்து இன்னும் லக்ஷதீப்பில் வந்து நிறைய முஸ்லீம்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட மெஜாரிட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து எப்படின்னா பீஃப் தான் இருக்கும். ஸோ அதை வந்து யாருமே பீஃப் சாப்பிடக்கூடாது. அது வந்து கவர்மெண்ட் இது அப்ரூவ் பண்ணுற பீஃப் தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லி அதில் ஒரு கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அது ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அந்த ரெகுலேஷன்ஸ் என்னென்னா, அங்கே இருக்கிற ரோட்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. ஏற்கனவே சின்ன சின்ன ரோட்ஸ் எப்படின்னா, ஒரு ஐலாண்ட் இருக்குன்னா அந்த ஐலாண்டில் வந்து இந்த 2 சைடு வீடு இருக்குது, நடுவில் ரோடு போகுதுன்னா ஒரு சைடு வந்து கடல் இருக்கும், இந்த ஒரு வீடை தாண்டாலே கடல் இருக்கும், இந்த வீடை தாண்டா இந்த பக்கம் கடல் இருக்கும். அப்படி தான் வந்து அங்கே இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுறாரு, நிறைய வீடுகளை இடித்து நிறைய ரோட்ஸ் பெருசாக்குறாரு. அப்புறம் அவர் வந்து இது வரைக்கும் லக்ஷதீப்பில் எப்படி இருந்துச்சுன்னா, அங்கே இருக்கிறவங்க தான் லேண்ட் வாங்க முடியும், அங்கே இருக்கிறவங்க தான் வீடு பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அது பிரேக் பண்ணிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் இன்வைட்டிங் தி கார்பரேட்ஸ் இன்டு தட். ஏன்னா அவர் வந்து ஹி வாண்ட் டு டெவலப் த டூரிசம், லைக் மால்தீவ்ஸ் ஆர் மொரீஷியஸ் மாதிரி அவர் டூரிசம் பில்ட் பண்ணணும். அதனால அவர் வந்து இன்வைட் பண்ணி அவங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இது பண்ணாங்க. ஸோ இது வந்து லக்ஷதீப்பில் இருக்கிற க்ரௌடுக்கு பிடிக்கல. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் உள்ள இருக்கணும். அந்த லக்ஷதீப்பில் வந்து நான் சொன்ன மாதிரி 35 ஐலண்ட்ஸ் இருக்குது. அதில் 10 ஐலண்ட்ஸ் தான் வந்து பாப்புலேஷன் இருக்குது. அதில் ஒரு ஐலண்டில் மட்டும்தான் ஆல்கஹால் இருக்குது. ஏன்னா அது டூரிசம் வரவங்களுக்கு மட்டும்தான். மற்றபடி தே டோன்ட் என்கரேஜ் ஆல்கஹால். ஏன்னா இட்ஸ் அ முஸ்லீம் க்ரௌடில் ஃபார் ரிலீஜியஸ் பர்பஸ் அங்கே வந்து ஆல்கஹால் கிடையாது. ஸோ இவர் எப்படி பிரஃபுல் கே பட்டேல் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆல்கஹாலிசம் கொண்டு வர்றாரு உள்ள எல்லா பக்கம் வச்சு. ஏன்னா டூரிசம் பில்ட் பண்ணால் நிறைய டூரிசம் வருவாங்க, அவங்களுக்கெல்லாம் ஆல்கஹால் வேணும்னாலும் ஆல்கஹால் கொண்டு வர்றாரு. அதுவும் மக்களுக்கு பிடிக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரெகுலேஷன்ஸ். ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டரை தவிர்த்து அங்கே இருக்கிற நிறைய பஞ்சாயத்து லீடர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு எலெக்ஷன்ஸில் நிற்கலாம் ப்ரீவியஸாக. ஸோ இன்னொரு ரெகுலேஷன் என்ன பண்ணா, யார் யாருக்கெல்லாம் 2 பசங்களுக்கு மேலே 2 குழந்தைகள் மேலே இருக்கிறவங்களாம் அந்த எலெக்ஷனில் நிற்க முடியாது, பஞ்சாயத்து எலெக்ஷனில் நிற்க முடியாது அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாப்புல. ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் பஞ்சாயத்து லீடர்ஸ் அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 2 குழந்தைகள் மேலே இருக்காங்க. ஸோ அதனால அந்த கண்டிஷன் போடுறாங்க. அதுவும் ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ இதுதான் அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து அவங்களோட குறைகளை வந்து சொல்லணும்னு நினைக்கிறாங்க, முடிய மாட்டேங்குது. அது மோரோவர் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நான் சொல்கிறேன்னு மறந்துட்டேன், இந்த கோவிட் பற்றி பேசணும். லக்ஷதீப்பில் கோவிட் எப்படின்னா, நம்ம டில் Jan 1st 2021 வரைக்கும் நாட் ஈவன் அ சிங்கிள் கோவிட் இன்ஃபெக்ஷன் வாஸ் ஃபவுண்ட் இன் லக்ஷதீப். இதுதான் ஹைலைட். ஏன்னா அவங்க என்ன ரூல் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் லக்ஷதீப் போகணுன்னா யூ ஹாவ் டு டேக் அ கோவிட் டெஸ்ட் அண்ட் இஃப் இட் சேஸ் நெகட்டிவ் நீங்கள் வந்து லக்ஷதீப் போகலாம். பிஃபோர் கெட்டிங் இன் டு லக்ஷதீப் ஐலண்ட் அங்கே ஒரு ஐலண்ட் இருக்குது. அந்த ஐலண்டில் வந்து 14 days குவாரண்டைனுக்கு அப்புறம் தான் they will take another கோவிட் டெஸ்ட். 14 daysக்கு அப்புறம் ஒரு கோவிட் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த கோவிட் டெஸ்ட் நெகட்டிவ் இருந்தால் they can enter to லக்ஷதீப், இல்லைன்னா they will be sent back to the main island. இதுதான் ரூல் ஆகுது. பட் பிரஃபுல் கே பட்டேல் வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, எங்களுக்கு டூரிசம் என்கரேஜ் பண்ணோம், அதனால் நீங்கள் வந்து 14 days வந்து குவாரண்டைன் ஆக வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு 48 hours முன்னாடி ஒரு கோவிட் டெஸ்ட் எடுத்தால் நெகட்டிவ் இருந்தால் போகும், யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் சொல்லி இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூல் போட்ட பிறகு த ஃபர்ஸ்ட் ஆல் ஓவர் தி வேர்ல்டில் நம்மலாம் ஃபஸ்ட்டு வேவ் முடிச்சு செகண்ட் வேவில் என்டர் ஆகிட்டு இருக்கோம். ஆனால் ஃபர்ஸ்ட் கோவிட் இன்ஃபெக்ஷன்
ஃபவுண்ட் ஆனது, லக்ஷதீப்பில் ஃபவுண்ட் ஆனது Jan 1st 2021 தான். யோசிச்சு பாருங்கள். இப்போது கோவிடோட இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தேர் ஆர் லைக் இந்த ரூல்லாம் போட்ட பிறகு 6,000 people got infected and there were like 25 people were dead because of COVID. ஸோ இது ஒன்று இருக்கணும். அண்ட் ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்கூல்ஸ் பற்றி பேசணுன்ட்டு இருந்தேன். ஸ்கூல்ஸு வந்து லக்ஷதீப்பில் வந்து இந்த மிட்-டே, அதாவது சத்துணவுன்னு சொல்லுவாங்கள்ல, மத்தியானம் சத்துணவுன்னு சொல்லுவாங்க, இல்லை மிட்-டே மீல்னு சொல்லுவாங்க. அந்த மிட்-டே மீலில் வந்து அவங்க நான்வெஜ் வச்சுட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இனிமேல் நான்வெஜ் கிடையாது, ஒன்லி வெஜ் மீல்ஸ், அதாவது வெஜ் ஃபுட்டு தான் வந்து மிட்-டே ஸ்கூலில் இருக்க சத்துணவில் வெஜ் மீல்ஸ் தான் கொடுக்க முடியும், நான்வெஜ் கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிடுச்சு. ஏன்னா அவங்களுக்கு எங்கே போய் காய்கறி, ஐலாண்டில் எங்கே போய் விவசாயம் பண்ணி அவங்க காய்கறி கிடைக்கும்? அவங்க ஃபுல்லாக சரௌண்டிங் வந்து கடல் தான். தே டூ ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து சாப்பிடுவாங்க. அப்புறம் நிறைய பீஃப் வந்து நம்ம இன்லேண்ட்லேருந்து ஐலாண்ட்ஸ் கொண்டு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இது ஏதோ ஒரு கல்ச்சர் பேஸ்ட் இது மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வந்து எல்லாம் ஒன்று சரி இந்த ரூல்ஸ் எல்லாம் ஒத்து வரல அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எந்த மீடியாவும் இந்த இஷ்யூஸை வந்து கவர் பண்ண மாட்டேங்குது. ஸோ என்னோட இதுனா, தே ஆர் இன் அ ட்ரபிள் ரைட் நோ, வி நீட் டு டூ சம்திங் ஃபார் திஸ். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் இந்த நியூஸஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அபவுட் லக்ஷதீப், வாட் இஸ் கோயிங் ஆன் லக்ஷதீப், அதை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மலையாளி ஃப்ரெண்ட்ஸு அவங்ககிட்டலாம் போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஸோ தட் ஆஸ் அ கவர்மெண்ட்டு ஸ்ப்ரெட்டாக கவர்மெண்ட்டுக்கு நோட்டிஃபை ஆகும், கவர்மெண்ட்லேருந்து எதாவது ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ தட் வி கேன் சேவ் லக்ஷதீப் ஐலண்ட்ஸ். இந்த பிரஃபுல் கே பட்டேல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன தான் நீங்கள் போராட்டம் பண்ணி இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் நீங்கள் இது பண்ணணும்னு சொன்னாலும், we are not going to change the rules. The change will be effectively taken அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்கே போகுதுன்னு தெரியல. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றி நீங்கள் நான் எங்கேருந்து இந்த டேட்டாலாம் எடுக்கிறேன்னா, நிறையா வெப்சைட்ஸ் லைக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்துஸ்தான் டைம்ஸு, ரெப்யூட்டட் மீடியா வெப்சைட்ஸ்லேருந்து தான் இந்த நியூஸ்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் எவ்வளோ கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்னு தெரியல. யூ கேன் கோ த்ரூ ஆல் தி மீடியா லிங்க்ஸ் அண்ட் நான் எதாவது வந்து மிஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு கீழே கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். பார்ப்போம், அதுக்கு மேலே பார்ப்போம். And okay guys, I'm done with my updates. We'll see you in another video. Thank you guys. Bye.